இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா கிரகத்தோட காரகத்துவத்தை வச்சுதான் வந்து ஜோதிடர்கள் வந்து சொல்றாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதக கட்டத்துல கிரகங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல பலவீனமற்றதா இருக்கா அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்க கணிச்சு சொல்லுவீங்க? அந்த கிரகத்துடைய தாக்கமும் அதோடைய வலியோ நம்ம குறைக்கிறதுக்கு அதோடைய அழுத்தத்திலேருந்து நம்ம வெளியில வர்றதுக்காகத்தான் நம்ம நவரத்னங்கள் போடுறோம். அப்போ அப்படி இருந்தால் தான் நம்ம நவரத்னங்களில் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கணுமே தவிர மற்றபடி பொதுவாக வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, அப்படி போடவும் கூடாது. இந்த 4 கிரகம் மட்டும்தான் சாபத்தோட லிங்க் ஆகிற கிரகம். அப்போ ஒரு சில பேர் சொன்னாங்க நான் ஒரு 10 வருஷத்துக்கு நல்ல பொசிஷனில் இருந்தால் திரும்ப கீழே வந்துட்டேங்கிறாங்கன்னா இந்த சாப குறுக்கீடாகும் போது அவங்களுடைய தாழ்வு கீழே வந்துடும். உங்களுக்கு நடக்கக்கூடிய 9 கிரகங்களுடைய புத்தியை சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்கன்னா எந்த கிரகத்துடைய புத்தி உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ அந்த தெரிஞ்ச உடனே அந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா போதும். புதனுடைய தசை காலங்கள் நடக்கும்போது நமக்கு மாற்றங்கள் வரல, இன்னைக்கு இது சூழ்நிலை மாறலை அப்படின்னா கிரகங்கள் மட்டும் காரணம் அல்ல, சாபத்தோடைய தொடர்பு இருக்கிறதுனால நமக்கு அந்த சாபத்தோடைய டிஸ்டர்பன்ஸு இருக்கும். இப்போ நம்ம கோயிலுக்கு போய் நம்ம பேர் நட்சத்திரம் சொன்னால் தான் ஐயர் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. நம்மளுடைய ஜாதகத்திலேயே பிறப்புலேயே பிளானெட் நெகட்டிவாக இருக்கும்போது நீங்கள் என்ன அர்ச்சனை பண்ணாலும் வேலையாகாது. இப்போ உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்குது, நேராக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு முறையாக நீங்கள் அந்த சர்க்கிளில் வந்து ஒரு நைட்டு தங்கிட்டு நீங்கள் வாங்க, ஆக்டிவேஷன் ஆகிடும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியா ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் திரு KR கோவிந்தராஜு அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். அஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியா ஒரு சில விஷயங்கள் இருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ராசி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும். இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா கடவுள்கிட்ட வேண்டுதலை வைக்கும் போது அர்ச்சகர் கேட்பாங்க உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதை மட்டும்தான் வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிரகங்களோட அடிப்படையில வந்து கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கும் போது கிரகங்கள் தான் அதோட மூலாதாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு கிரகத்தோட தன்மை தான் வந்து நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா கிரகத்தோட காரகத்துவத்தை வச்சுதான் வந்து ஜோதிடர்கள் வந்து சொல்றாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதக கட்டத்துல கிரகங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல பலவீனமற்றதா இருக்கா அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்க கணிச்சு சொல்லுவீங்க? இப்போ ஒரு பிரச்சனைக்கும் அந்த கிரகத்தோட காரகத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அது வந்து நீங்கள் எப்படி கணிச்சு சொல்கிறீங்க சார்? இப்போ நம்ம கணிக்கிறது எப்படின்னாங்க மேடம், பொதுவாக ஜென்ரலாகவே நம்ம ராசி பலனை பார்த்துட்டு இப்போ 3-6க்கு சனி வரும்போது ஒரு யோகம் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான எல்லாத்துக்கும் நம்பிக்கையும் போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அப்போ நம்ம அதை நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ஏன் குறையுது, ஏன் நடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பிறப்பு ஜாதகத்திலே வந்து பிளானெட் இப்போ பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக ஜென்ரலாக இப்போ ஒரு மிதுன ராசியில் பிறந்திருக்கிறாங்க. இப்போ அந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்குது, சரி ஓகே. அதே சனி பயிற்சி வந்துருச்சு, நல்லா இருக்குது ஓகே. ஆனால் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வராமல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நிறைய ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம்னா என்ன பண்ணுறது, இதுக்குண்டான சொல்யூஷன் என்ன, அதை எப்படி கொடுத்தா அதுலேருந்து ரெமெடி ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்போ பிறப்பு ஜாதகத்தில் அந்த 12 கட்டத்தில் தான் 9 கிரகங்கள் அமைஞ்சிருக்கும். அது எந்தெந்த இடத்துல கிரகங்கள் அமைஞ்சிருக்கோ அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்னன்னா அதில் 9 கிரகங்களும் பாசிட்டிவாக இருக்கிறது இல்லை. அப்போ எந்த இடத்துல எந்த கிரகத்தோட சேர்ந்துருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த கிரகம் பாசிட்டிவாக இல்லாமல் இருக்குது, அதுதான் அவங்க ஜாதக ரீதியாகவும் நெகட்டிவாக கொடுக்குது. பெயர்ச்சி பலன் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வராமல் இருக்குது. அப்போ எங்கே நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்குறோம். அப்போ அது என்ன பிளானெட்டு அந்த நெகட்டிவாக இருக்குது, சூரியனா இல்லை சந்திரனா இல்லை செவ்வாயா புதனா குருவா சுக்கிரனா சனியா ராகுவா கேதுவான்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுன்னா ராகுங்கிற பிளானெட்டு மட்டும்தான் நெகட்டிவாக இருக்குது. நம்ம ஜாதக கட்டத்தில் அந்த ராகுங்கிற பிளானெட் நெகட்டிவாக இருக்குது. அப்போ அந்த ராகுங்கிற பிளானெட் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ராகு கேது பயிற்சி வந்தாலும் மாற்றம் வராது. ஏன்னா அந்த பிளானெட்டு இயற்கையிலே அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது பிறப்புலேயே. நம்ம என்ன ராசி பலனை பயிற்சி பலனை வச்சு தான் நம்மளுடைய கண்டக்ட் பண்ணுறோம். ஆனால் அதில் அப்படி அல்ல.
அப்போ அந்த ராகு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது என்னென்னன்றோன்னா, ஏன் அது நெகட்டிவாக இருக்குது அந்த இடத்துல, என்ன காரணத்தினால அப்படி வருதுன்னு பார்க்கும்போது அவங்க அந்த சர்ப்பங்கிற பாம்பு அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பிளானட் வந்து அந்த ராகுங்கிற பிளானட் வந்து தான் அது நெகட்டிவ் வேலை செய்யுது, ஜாதகத்தில் வேலை செய்யுது, உடம்புலையும் அதை நெகட்டிவ் ஆக்டிவேஷனை கொடுக்குது. இதுதான் கண்டுபிடிக்கணும் நம்ம ஜாதகத்தில், இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கிரகம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ அந்த கிரகத்துடைய தாக்கம் நம்ம உடம்பை விட்டு ஜாதகத்தை விட்டு வெளியில் போகணும். அப்போ தான் நமக்கு வந்து அதுக்குண்டான ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, நீங்க சொல்றது வந்து இப்போ பிறப்பு ஜாதகத்திலேயே வந்து ஒரு கிரகங்கள் வீக்கா இருக்கு அப்படிங்கும்போது வந்து அந்த சாபம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து முன்ஜென்மத்தோட கர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? சாபத்துக்கும் கிரகங்களுக்கும் கனெக்டிவிட்டி உண்டு. நான் இப்போ நீங்கள் கேட்டது வந்து ராகுங்கிற பிளானட்டை பேசணும். ராகுங்கிறது தோஷத்தை குறிக்கக்கூடியது. முன்னோர்கள் ஜாபத்தோடு அது வராது, தோஷத்தோடு வரக்கூடிய கிரகம். இந்த சாபத்தோட தொடர்புடைய கிரகம் வந்து எதுன்னு எடுத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், புதன், சனி, இந்த 4 கிரகம் மட்டும்தான் இந்த சாபம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சாபத்தோட தொடர்பு இருக்கும். மற்ற கிரகங்கள் தோஷத்தோட தொடர்பு தான். இப்போ நம்ம எதுக்கு செவ்வாய் கிரகம் தான் செவ்வாய் தோஷம் தானே சொல்கிறோம், ராகுனா ராகு தோஷம் தானே சொல்கிறோம், கேதுனா கேது தோஷம் தானே சொல்கிறோம். நம்ம சாபத்தை குறிக்கிறது சனி தான் சொல்கிறோம், சனி தோஷம்னு சொல்கிறோம். சனியோட பேருக்கு சாபமாக வரும், சந்திரனுக்கும் சாபமாக வரும். எதுக்கு இந்த பிளானட்டு சாபமாக வருதுன்னா, தாய் தந்தைங்கிறது யார் முதல்ல நமக்கு, அப்பா அம்மா. அதுக்கு கிரகங்கள்லாம் முதல் பேராக வர்றது சூரியனும் சந்திரனும். அப்போ ஒன்று சூரியன் நல்லா இருக்கணும், சூரியனும் சாப கிரகம். அப்போ அப்பா வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார்னா பேலன்ஸ் பண்ணிடுவார், அம்மாவை பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு வந்துடுவார். இல்லை அப்பா சரியில்லை அப்படின்னா இதே சந்திரன் அம்மா, சந்திரன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பாவை பேலன்ஸ் பண்ணிடும். இதுதான் சூரியன் சந்திரங்கிற ஒரு ஜாதகத்தில் மெயினாக அந்த ரெண்டும் கிடக்கூடாதுங்கிறது. அதுக்கு தான் முதல்ல வச்சிருக்கிறதே வந்து அப்பா அம்மாவுக்கு பேரே வந்து தாய் தப்புன்னு பேருக்கு, அதுக்கு கிரகங்களுக்கு சூரியன் சந்திரன் நேம் வச்சிருக்கிறது. அப்போ இந்த 2 கிரகமே வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா 2க்குமே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ 2த்துக்குமே நல்ல ஒரு இது இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று கெட்டு, இப்போ நம்ம கிரகம் கெட்டு போகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் ஒன்று அப்பா சரியில்லைன்னா அம்மா பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம்ல, அதான் காரணம். அது இதுதான் கிரகங்களோட ஒப்பிடுறது. இது சாபம் இல்லாமல் இருக்கணும். அப்படி சாபம் இல்லாமல் இருந்தால் தெரிஞ்சிடும். இப்போ வந்து சாபங்கள் அப்படி சொல்றீங்க, இப்போ தோஷங்கள் இருக்கு, இப்போ சர்ப்ப தோஷம் இல்லை அந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கு அப்படிங்கும் போது இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ இந்த நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த தோஷமோ சாபம் பொதுவாக வந்து 9 கிரகங்களும் எல்லா கட்டத்திலும் இருக்கும். இதோடைய தாக்கம் வந்து அந்த சர்ப்பத்தை அவங்க அடிச்சிருந்தா தான் சாபமாக மாறும், தோஷமாக மாறும், அதோடைய ஸ்ட்ராங்காக வரும். சாபத்துக்கு வராது, தோஷத்துக்கு அதிக வலிமை ஏற்படுத்தும். இப்போ நம்ம எப்படிங்க பாம்புக்கு விஷம் இருக்குது, பாம்புடைய பவர் நம்ம தெரியும் இல்லைங்களா, பாம்பு கொத்துனா அடுத்த நிமிஷம் நம்ம இறந்துடுறோம். அப்போ அதோடைய விஷத்தன்மை இருக்கிற மாதிரி தான் அந்த சர்ப்பத்தோடைய தாக்கம் ஒவ்வொருத்தங்களுக்கும். அந்த சர்ப்பத்தை அடிச்சிருந்தாங்கன்னா அந்த சர்ப்பத்துடைய தோஷம் உடம்புலேயே இருக்கும், அதோடைய தாக்கம் குறையாது. அப்போ என்னன்னா ஒரு சில பேருக்கு வந்து எல்லாருமே அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும். பொதுவாக எல்லா இடத்துலையும் அந்த ராகு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. எதுனாலனா அந்த சர்ப்பத்தை தீண்டி இருக்க மாட்டாங்க, அப்படின்னா அந்த சர்ப்பத்தை அடிச்சிருக்க மாட்டாங்க. சர்ப்ப சாபம் இல்லாமல் இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சர்ப்பத்தினால அவங்களுக்கு தடை இருக்காது. அதனால அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இந்த சர்ப்ப தோஷம்னு எடுத்துக்கிட்டானே அந்த மாதிரி தடையும் அந்த தாக்கமும் உடம்புல அதிகமாக இருக்கிறவங்க தான் அதிகம் கேட்பாங்க. அப்போ அதோடைய வீரியம் அதிகமாக இருக்கும். அப்போ பாம்பு ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, செகண்டுக்கு செகண்டு நிறம் மாறிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ராகுடைய தாக்கம் அந்த சர்ப்பத்தை அடித்தவங்களுடைய குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அதோடைய வேகம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பாம்பு அடிச்சிருக்கிற மாதிரி அதோடைய உடம்புல அதோடைய ரேஸ் பவர் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த கிரகத்தோடைய தோஷமாகப்பட்டு அவங்களுக்கு வருது. இதே வந்து மற்றவங்களுக்கு வந்துச்சுங்க, அந்த இப்போ அவங்க பாம்பு அடிக்கலை, ஜென்ரலாக வந்து ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ராகுனால பாதிப்பு வராது. அந்த ஜீவராசிகளை அடிச்சிருந்தா தான் பாதிப்பு வரும், மற்றபடி அது தோஷமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு அந்த ராகுவுடைய புத்தி காலங்கள் இருக்கும், இல்லைன்னா ராகுவுடைய தசை காலங்கள் இருக்கும். அப்போ போய் நம்ம அந்த கோயிலுக்கு போகும்போது அது ஆக்டிவேஷன் ஆகிடும், அந்த கிரகத்துடைய புத்தி இல்லைன்னா தசை. அந்த காலத்தில் அந்த போகும்போது அந்த ராகுவுடைய தோஷம் வந்து விலகிடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி சாபங்கள்ல தோஷங்கள்லாம் சொல்றீங்க இல்லைங்களா, இப்போ வந்து விவசாயம் பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், பாம்பு மூலியமா வந்து பிரச்சனைகள் வரும், அதை வந்து அவங்க அடிக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி தோஷங்கள் வந்து வருமா இல்லை எப்படி சொல்லுது? எப்படி சொல்கிறதுனா அது கண்டிப்பாக வருங்க.
அப்போ அந்த கிரகங்களுடைய தசைகள் பலமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த ராகு நான் சொல்லிட்டீங்களேன்னு கேட்டிருக்கீங்கல்ல, அவங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய தசைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அப்போ அந்த தசை காலத்தில் வருமானம் வருது, செழிப்பாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஜெனரேஷனுக்கு அப்புறம் அவங்க குழந்தைகளை அது பாதிக்கும். இவங்க இப்போ நம்ம அப்பாவுக்கு கொடுத்தது தான் பையனுக்கு பொண்ணுக்கு வருது இல்லையா, அதே மாதிரி அவர் பண்ணியிருக்கிற அந்த சர்ப்பத்துடைய தாக்கம் தான் அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ வரும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க அதை நிப்பாட்ட முடியாது. ஆனால் அவங்க அதை அந்த விவசாயம் பண்ணும்போது அந்த சூழ்நிலை இயற்கையிலே அமைஞ்சிடும். அப்படி அமையும் போது அதோடைய தாக்கம் அவங்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஒரு ஜீவராசிகளுடைய தாக்கம் வந்து எந்த ரூபத்திலையும் வந்து விவசாயம் பண்ணால் வராது, வண்டி ஓட்டினா வராது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆனால் அதோடைய தாக்கம் கண்டிப்பாக தொடர்ந்துடும். நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும், ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கோ அது வகாதளவை ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும். ஓகே, இதுக்கு ஏதாவது கடவுள் வழிபாடு அந்த மாதிரி ஏதாவது? இதுக்கு வந்து கோவில் வழிபாடும் இருக்கு. ரெண்டாவது அதுக்கு உண்டான ஸ்டோனும் இருக்கு. அதை ஆக்டிவேஷன் பண்ணும்போது அதோட நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போயிடும். அப்படி போகும்போது அவங்களுக்கு அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க, ரிலீஸ் ஆயிடுவாங்க. நீங்க சொல்றது வந்து நவரத்தின கற்கள் மாதிரி. ஆமா, ஏன்னா ஒரு கிரகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காகத்தான் நவரத்தின கற்களே இருக்கு. நீங்க வேற எங்கேயும் சொல்லல. ஒண்ணு கோவில் வழிபாடுங்கிறது வந்து நமக்கு அந்த புத்தி காலங்களில் போய் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் கோவில் வழிபாடு. இந்த நம்ம நவக்கிரகங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உடம்புல இருக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த நவரத்தின கற்களை போட வேண்டியது வருது. இல்லாட்டினா அந்த கற்கள் இருக்காது, தேவையில்லை. அப்போ எதுக்குன்னா அந்த கிரகத்துடைய தாக்கமோ அதோடைய வலியோ நம்ம குறைக்கிறதுக்கு, அதோடைய அழுத்தத்திலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்காகத்தான் நம்ம நவரத்தினங்கள் போடுறோம். அப்போ அப்படி இருந்தால் தான் நம்ம நவரத்தினங்களில் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கணுமே தவிர மற்றபடி பொதுவாக வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, அப்படி போடவும் கூடாது. இப்போ வந்து நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 2 பிள்ளைகள் அப்படி இருக்காங்க இல்லைங்களா? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 5-6 பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. இப்போ அவங்களோட பொருளாதார நிலைமை பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவங்கெல்லாம் வந்து நல்லா இருப்பாங்க, கடைசியாக பிறந்தவங்க வந்து ரொம்பவே பொருளாதார ரீதியாகவும் டவுனாக இருப்பாங்க. எந்த ஒர்க் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு சரியாக வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஒரே ஃபேமிலி தான், ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான அமைப்பு வந்து இருக்கு இல்லைங்களா? இது வந்து எப்படி கிரகங்கள் மூலமா எப்படி வருது? இப்போ 9 கிரகங்களுக்கு வந்து ஒவ்வொரு அமைப்பு இருக்கு. ஒரு கிரகம் நோயை கொடுக்கும், ஒரு கிரகம் வறுமையை கொடுக்கும். அப்போ அவங்க அந்த நாளில் அந்த நேரத்தில் பிறந்திருக்கும் போது அவங்களுடைய அமைப்பு பிரகாரம் இப்படி தான் வரணும்னு இருக்கும், அவங்க இந்த பரிகாரம் தான் பண்ணணும்னு இருக்கும், இப்படி தான் வெளியில் வரணும்னு இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருந்தால் அப்போ நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா பிறக்கிறோம் எல்லாருமே. அப்போ எல்லாத்துக்குமே வரிசையாக சூரிய தசை சந்திர தசையில் வரணும். ஏன் அப்படி வரமாட்டேது? நம்ம பிறக்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்துடுவோம், குடும்பத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும், அவர் ஏன் கீழே போகிறோன்னு. அப்போ எல்லாத்துக்கும் ஏன் கிரகங்களுடைய தசைகளும் ஒரே மாதிரியாக வர்றதில்லை? எந்த ராசியாக இருந்தாலுமே 12 ராசிக்கு முதல் தசை வந்து சூரிய தசை தானே. எதுக்கு அப்படி வர்றதில்லை? அப்படி வராதுங்க. இதுதான் கிரகங்களுடைய விளையாட்டு, கிரகங்களுடைய லீலைகள், கிரகங்களுடைய எண்ணங்கள். எண்ணங்களில் பிரதிபலிப்பு தான் அவங்க எதிரொலிக்கும். நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அதை பிரபஞ்சம் இழுக்கும். அந்த பிரபஞ்சத்திலேருந்து இழுக்கக்கூடியதை தான் நம்ம இயற்கையை இழுக்க முடியும். அதை மீறி நம்ம போக முடியாததுக்காக தான் அந்த ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறோம்னா அந்த 5 பேர்த்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது. அது அவங்களுக்கு அந்த காலத்துடைய கிரகங்களுடைய தசை காலங்கள் பலமாக இருக்கும். அந்த காலம் வரையும் இப்போ வந்து சூரிய தசைன்னு சூரிய தசை 6 வருஷம் போகுதுன்னா அந்த 6 வருஷம் நல்ல பொசிஷனில் தான் இருப்பாங்க. ஆனால் அதே 6 வருஷம் முடிஞ்சவனே திரும்ப வந்து அடுத்த கிரகம் வந்து வச்சுக்க சந்திர தசைன்னு வருது 10 வருஷம், அது கண்டினியூட்டி ஆகுதாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கிரகம் அவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கும். ஏன்னா சூரியனும் சாபம் கிரகம் தான், சந்திரனும் சாப கிரகம் தான். அப்போ ஏதோ ரூபத்தில் வந்து சாபத்துடைய தாக்கம் அங்கே இருந்துச்சுன்னா இந்த பீரியடில் வர்றதை இந்த பீரியடில் அவாய்ட் பண்ணிடும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து ஜாதக கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்லேயும் ஒரு கிரகம் இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குது அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கத்தை வந்து நம்ம உடல் மூலியமாகவோ இல்லை நம்ம வேலை மூலியமாகவோ வந்து பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஒரு கிரகத்துக்குமே ஒரு தன்மை இருக்குது இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு மனிதருடைய எண்ணங்களுக்கு எப்படி செயல்படுதோ அப்படி தான் கிரகங்கள் செயல்படும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அப்போ அந்த கிரகத்துடைய இயல்புகள் எப்போ அதிகமாகும் அப்படின்னா அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காலங்கள் எப்போ, தீமை செய்யக்கூடிய காலங்கிறத நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிறது வந்து நம்ம ராசி பலனில் தான் எடுத்துக்கிறோம், பயிற்சி பலன் தான் எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம ஜாதக கட்டத்தில் எப்படின்னா அந்த பிளானட்டு அந்த கிரகத்துடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃபுல்லாக வந்து சாபம் இல்லாமல் இருக்குதா? அப்போ சூரியனுங்கிற கிரகம் சாபம் இல்லாமல் அவங்களுக்கு இருக்குதா? இப்போ நம்ம பித்திருக்காரியங்கிறது ஏதோ யாரை வச்சு செய்கிறோம்? நம்ம தாத்தா பாட்டி தானே செய்கிறோம் தொடர்ந்து. அப்போ அவங்க தானே மூதாதைகள். அப்போ அதுக்கு முதல்ல வந்து நம்ம சூரியனை தானே இது பண்ணுறோம். அப்போ சூரியனுங்கிறது சாபகிரகம், சுபகிரகம் கிடையாது.
அதே சூரியங்கிறது அரசு உத்தியோக கிரகம். அப்போ ஒரு கிரகம் மட்டும் எல்லாத்துலேயும் கனெக்டிட் ஆகாது. இந்த 4 கிரகம் மட்டும்தான் சாபத்தோட லிங்க் ஆகிற கிரகம். அப்போ ஒரு சில பேர் சொன்னாங்க, நான் ஒரு 10 வருஷத்துக்கு நல்ல பொசிஷன்ல இருந்தால் திரும்ப கீழே வந்துட்டேங்கிறாங்கன்னா, இந்த சாப குறுக்கீடாகும் போது அவங்களுடைய தாழ்வு கீழே வந்துடும். அதனால தான் இந்த கிரகங்கள் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு தன்மை இருக்கும்போது வீட்டுக்குள்ளே நம்ம 5 பேர் இருந்தாலும் சரி 4 பேர் இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டு வேறு மாதிரி இருக்கும். அப்படி வேறு மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான நாலேஜபிள் வந்து வேறு மாதிரி தோணும். அப்போ நான் செய்கிறது கரெக்டு, நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படிங்கிற ஒரு இது ஈகோ ப்ராப்ளம்லாம் வர்றது வந்து இந்த கிரகத்துடைய இயல்புலான வர்றது தான். வேறு மாற்றத்தில் இருந்தால் வரவே வராதுங்க. ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் அந்த கிரகங்கள் இருக்கும். இப்போ சூரியன் கிரகம் வந்து பலவீனமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க. இப்போ இந்த சூரியனோட வந்து இன்னொரு கிரகம் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கும் போது வந்து எது ஸ்ட்ராங்கா இருக்கும் எது வீக்கா இருக்கும்னு எப்படி நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க? இப்போ நம்ம எப்படின்னா, இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் பேர் ஜாதகத்தை அனுப்புறீங்க. நான் இங்கே வந்து செக் பண்ணுறேன். இப்போ சூரியனோட சந்திரன் சேர்ந்துருக்கு. சூரியனுடைய சந்திரன் சேர்ந்துருக்குது. அது எந்த கிரகத்தை வந்து சூரியனோட சந்திரன் சேர்ந்துருக்கலாம், சனியோட சந்திரன் சேர்ந்துருக்கலாம், சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் அதான் பொதுவாக கருத்து. சூரியனுக்கு சந்திரனுக்கு ஆகாது, சூரியனுக்கு சனிக்கு ஆகாது, சந்திரனுக்கு சனிக்கு ஆகாதுன்னு இயல்பானது. இப்போ நான் நல்லவராக இருக்கிறேன், நீங்களும் நல்லவங்களா இருக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? நல்லதுதான் நம்ம பண்ணுவோம், பிரச்சனையே கிடையாது. அது மாதிரி அந்த கிரகமும் பாசிட்டிவாக இருக்குதா? அப்போ எனக்கு ஈக்குவல் பவர் உங்களுக்கு இருக்குங்களா? இப்போ எனக்கு வந்து இப்போ நான் அரசு உத்தியோகத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கலெக்டராக இருக்கிறேன், இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் அவர் கலெக்டராக இருக்கு. அப்போ 2 பேருமே கலெக்டராக இருக்கும்போது என்ன ஆகும்? அப்படி பார்க்குறோம் நம்ம. அப்போ அந்த பிளானட் வந்து சூரியனும் சந்திரனுமே கெடாமல் இருக்கணும். இதுதான் இப்படி தான் இருக்கணும். அந்த பிளானட் வந்து ஜாதக கட்டத்துலையும் சரி நம்ம உடம்புலையும் சரி பிளானட் வந்து கெடாமல் இருக்கணும், நெகட்டிவ் இல்லாமல் இருக்கணும். அப்படி நெகட்டிவ் இல்லாமல் நம்ம சேர்ந்து இருக்கக்கூடாது. சேர்ந்து இருக்குது, நமக்கு அதான் தெரிஞ்சிருச்சு. இப்போ சேர்ந்துருக்கு, அதுக்குன்னா ரெமெடி என்ன? அப்போ அவங்களுக்கு ரெமெடி கொடுக்கணும்னா அப்போ அந்த நெகட்டிவ் பிளானட்டை எப்படி வெளியில் போக வைக்கிறது? இப்போ நமக்கு ஒருத்தர் பிடிக்கல, வெளியில் போகணும்னா அப்போ ஏதோ ஒன்று பண்ணி வெளியில் போய்த்தானே ஆகணும். அப்போ அந்த பிளானட்டோடைய ரேஸ் பவர் நமக்கு அதோடு பிடிக்காத பிளானட்டோட சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்போது சந்திரனுடைய இது வேற மாதிரி இருக்கும், சூரியனுடைய இது வேற மாதிரி இருக்கும், சனி இதோடு வேற மாதிரி இருக்கும். சந்திரன் வந்து சனியோட சேர்ந்துச்சுன்னா சனியோடைய சாபகிரமும் சந்திரனும் சாபகிரகம். இதோடைய நெகட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்கும்? நெகட்டிவாக அதிகமாக இருக்கும். இதே வந்து இந்த 2 கிரகமும் பாசிட்டிவாக இருக்கும்போது சாபம் இருக்காது, நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கம்மியாகும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லைங்கும் போது நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா சனிங்கிற கிரகம் சாபம்னால நம்ம போய் ஒரு சாபத்தை நிவர்த்தி பண்ணும்போது நதியில் குளிக்கிறோம். நதிங்கிறது என்ன? நீர் கிரகம் சந்திரன். அப்போ சாபத்தை நீக்கிறது யாரு? சந்திரன். சாபம் கொடுக்கறது சனி. அதே சாபத்தோட சேர்ந்து சாபத்தையும் கொடுக்குற கிரகமும் சந்திரன். அதே சாபத்தையும் அதான் நீக்குது. உங்களுக்கு சந்திரங்கிற பிளானட் தான் சாபமும் நீக்குது. அப்போ நம்ம நதியில் குளித்தோம்னா புனிதமாயிடுறோம். அதனால தான் அந்த சாப நிவர்த்திக்காக தான் நதியை தேடி போக சொல்கிறது. இப்போ என்னால் முடியலை, நீங்கள் நேராக வந்து கன்னியாகுமரி முக்கடலில் போயிட்டு வாங்க, இல்லைன்னா பவானி கூடுதலை போயிட்டு வாங்க அப்படின்னு எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய சாப தாக்கங்கள் குறையிறதுக்காக இப்படி சொல்கிறது. ஆனால் ஜென்ரலாக வந்து நம்ம இங்கே ஜாதகத்தில் செக் பண்ணி பார்க்கும்போது உடம்புலையும் அது இப்படி இருக்கும்போது அதை ஆக்டிவேஷன் பண்ணி அந்த சாப நிவர்த்தி பண்ணும்போது அவங்க ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடுறாங்க. இதுதான் கிரகங்களுடைய ஒரு ரேஸ் பவர் வந்து நம்ம உண்டாக்குது. ஓகே, இப்போ கிரகங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைடும் இருக்கு, நெகட்டிவ் சைடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு கிரகத்துக்குமே பாசிட்டிவ் சைடுக்கு உண்டான காரகத்துவம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? இப்போ புதன் அப்படிங்கும் போது படிப்புக்கான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புதனே வந்து வீக்கா இருக்கு ஒரு ஜாதக கட்டத்துலங்கும் போது அவங்க படிப்பு விஷயத்திலயோ இல்ல அவங்க அறிவு சார்ந்த விஷயத்திலயோ வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து அவங்க எதிர்கொள்ள வேண்டியதா வரும்? இப்போ புதன்கிறது வந்து கணக்கை குறிக்கிறது. எப்பயுமே எழுதக்கூடிய மைண்ட் செட்டை வந்து புதன் கொடுக்கும். இங்கே எந்த கிரகத்துக்கானாலும் நம்ம அறிவு தான் ரொம்ப முக்கியம். இந்த அறிவு சென்ட்ரல் நாலேஜை கொடுக்கறது வந்து புதன் தான். அப்போ அதுக்காக தான் புதனுக்கு வந்து படிப்புன்னு வச்சிருக்கிறது. அப்போ அந்த புதன் கிரகம் நல்லா ஸ்ட்ராங்காக படிப்பு மைண்ட் செட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு புதன் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே வந்து அவங்களுக்கு அந்த புதன்கிறது வந்து ஸ்ட்ராங் இல்லை, படிக்கிறதுக்கு இல்லை, அவங்களுடைய மைண்ட் செட்டு வரலைன்னா புதன் மட்டும் லிங்க் ஆகாது, மற்ற கிரகங்களுடைய லிங்க் அங்கே இருக்கும். இப்போ ஒரு ஆளு கெட்டு போயிட்டான், அவங்களுடைய இன்னொருத்தன் கெட்டானா என்ன ஆகும்? அது மாதிரி அந்த கிரகத்தோடைய நெகட்டிவ் கிரகம் இது ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும்போது அதோட போய் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவரோட இன்னொருத்தர் சேர்றாரு, இதே வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்காதவரை யாரும் சேர்றது இல்லைங்க. அப்போ அந்த கேட்டகரியில் வந்து பிளானட்டு சேரும். அப்போ இந்த புதன் வந்து என்ன தெரியும்னா, புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குன்னா அந்த ஆளை அவாய்ட் பண்ணும். ஏன்னா இது ஒரு புத்து கூர்மையான கிரகம் புதன்கிறது.
அதனால படிக்கலைனாலும் இந்த புதன் மட்டும் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம படிப்பறிவே இல்லைனாலும் ஜென்ரல் அறிவு உங்களுக்கு அபூர்வமாக இருக்கும். அந்த ஞானத்தினுடைய தோற்றம் வந்து படிப்பு எழுதலைனாலும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வந்து படித்தவங்களுக்கு மேலே ஒரு நாலேஜ் அறிவு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அந்த ஜோதிடத்தில் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஜோதிடத்தில் வந்து அந்த ஒரு கிரகம் தான் மெயினானு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஜோதிடத்துக்கு வந்து குருவும் முக்கியம். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் வந்து குரு தான் மெயின். குருவுடைய அருள் பெற்று தான் புதனால் வந்து கணக்கு போட முடியும், அதை கணிக்க முடியும். நார்மலாக வந்து புதன் வந்து நல்லா இருந்தால் மட்டும் பண்ணிட முடியாதுங்க. அது ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய கருத்து. நம்ம சொல்லக்கூடாது இந்த ஜாதகத்திலேயே அந்த பிளானட்டோடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதா அப்படிங்கும்போது தான், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது அந்த பிளானட்டோடைய ரேஸ் பவரும் பாசிட்டிவாக இருக்கணும், குருவும். அப்போ குரு கெட்டு போச்சுன்னா நீங்கள் புதன் வந்து கணக்கு மட்டும்தான் போட முடியும். ஆனால் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சிந்தனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ குருவும் பாசிட்டிவ், புதனும் பாசிட்டிவ் அப்படிங்கும்போது இவங்க மகான்களை ஈஸியாக சந்திச்சிருவாங்க. இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிரும். அப்போ அந்த தரிசனம் கிடைச்சிடும். இங்கே குரு மட்டும் இல்லாமல் நீங்கள் புதனை மட்டும் நம்ம பார்த்து சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த இது கிடைக்காது. எனக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் இந்த அறிவுக்கு அடிப்படையை கொடுக்கக்கூடிய குருவுடைய ஆதிக்கம், அந்த குருவனுடைய அருள் நமக்கு இருந்தால் தான் நமக்கு தெய்வ தரிசனமாக இருக்கணும், மகான்களுடைய தரிசனமாக கிடைக்கும். இது ரெண்டு யாருக்கு அமையுதோ அவங்க தான் இந்த டெக்னாலஜியாக வந்து இந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த நவகிரகங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு நேர்மையான வழியில கொண்டுட்டு போக முடியும். இப்போ வந்து ஒரு கிரகமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததான் வந்து நீங்க சொன்ன மாதிரி குரு. இப்போ குரு வந்து இன்னொரு கிரகத்தோட சேர்ந்தா அதோட நன்மைகள் கொடுக்குற மாதிரி இப்போ குருவே தனிச்சிருக்கு அப்படிங்கும்போது, இப்போ குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ அந்த குருவே வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து தரும்? இப்போ குரு தனிச்சு இருக்குது, குரு வீக்கா இருந்தாலும் என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, இப்போ குரு நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாரும் போய் அவரை பார்ப்போம். இப்போ நமக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், ஒரு மகானை நான் பார்க்க போறேன், மகான் நல்லா இருந்தால் தான் நான் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது எனக்கு அந்த ஆசி கிடைக்கும். மகானுக்கே உடல்நிலை சரியில்லைங்கும் போது நான் ஆசியை எங்கே போய் வாங்க முடியும்? அவர் பண்ணுற அளவுக்கு இல்லையே. அவர் உடல்நிலையுமே பலவீனமாக இருக்கும்போது இந்த குரு கிரகம் வந்து யாருக்கு வந்து என்ன சொல்கிறது, அது ஜாதகத்தில் வந்து கெட்டு போச்சும்பாங்க. நம்ம வந்து அதை நெகட்டிவ்னு சொல்கிறோம். இந்த கிரகம் நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறதுக்காக அந்த கிரகம், அந்த குருங்கிற கிரகம் நம்ம கெட்டு போயிருச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி உணருமோ அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த நினச்சி போகிற காரியம் நமக்கு கிடைக்காது. நம்ம ஒரு தரிசனம் பார்க்க போகிறோம், அந்த தரிசனம் பார்க்க முடியாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போவோம், அதுங்களை கோயில் சாத்திடுவாங்க. இல்லை இன்னைக்கு ஒருத்தர் வர சந்திக்க போகிறான்னு பார்ப்போம், சந்திக்க முடியாது. இப்படி எங்கே பார்த்தாலும் நமக்கு முன்னாடியே ஒரு தடைகளாக இருக்கும். இல்லை கிளம்புறதுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுகள் வந்து இந்த மைண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் சூடாகும் அந்த குரு நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு. ஓகே, அது வந்து ஜாதக ரீதியாக தான். உண்மையில நான் செக் பண்ணோம்னா அந்த குரு வந்து பாசிட்டிவான தெரிஞ்சிடும். நம்ம ஜாதக ரீதியாக நீங்க கேட்டனால அந்த விளக்கம் கொடுக்குறேனே தவிர, அது செக் பண்ணும்போது தான் குரு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குதா. இப்போ ஜாதக கட்டத்தில் வந்து குரு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க லைன்லேயே சொல்றேங்க, இப்போ மிதுன ராசிக்கு குரு ஆப்போசிட் ஆகாதவர். ஆனால் இது வந்து ஜாதக ரீதியாக சொல்றது அப்படி இல்லைங்க. செக் பண்ணும்போது தான் தெரியும் இந்த குரு பாசிட்டிவா அப்படின்னு. அப்படி அந்த பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிடைக்கும். இந்த பாசிட்டிவ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, நம்ம குருவுடைய தசை நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, நம்மளாம் உருவாக்கிக்கிறோம். நம்ம எடுக்கும்போது ஜென்ரலாக கிரகங்களை வந்து நம்ம பாசிட்டிவாக தான் எடுக்கணும். நம்ம எடுக்கும்போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு செய்யுமா செய்யாதா, கொடுக்குமா கொடுக்காதா, எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளாம் உருவாக்குறோம். அந்த உருவாக்கக்கூடிய எனர்ஜியை வந்து கிரகங்கள் தான் ஏற்படுத்துது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளே வந்து கிரகங்கள் தான் ஏற்படுத்துது. இதை நான் இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னா அந்த கிரகத்துடைய எனர்ஜி பவரை கொடுக்கும். இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் இன்னைக்கு இதை ரீச் பண்ணும் அப்படிங்கிறது கொடுக்கும். நார்மலாக பேசுறது வேற, ஜென்ரலாக வந்து கிரகங்கள் பிரபஞ்சத்தில் ஒளிக்கதிர்கள் வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும். அந்த ஒளிக்கதிர்களை வந்து நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம எத்தனை பேர் பார்த்தாலும் நான் சொல்றது சரியா தவறா கரெக்டாக போகணும். பிரபஞ்சம் வந்து அந்த பிளானட்டோட ரேஸ் பவர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் வந்து சரியாக கொடுத்தா சரியாக இருக்கும், தவறாக கொடுத்தா தவறாக கொடுக்கும். அப்போ வந்து தப்ப முடியாது. நவகிரகங்களை வந்து நம்ம மறைச்சு ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது. அவங்களும் நவகிரகத்தை போட்டி போட்டு எதையும் தப்பாக கொண்டுட்டு வந்துட முடியாது. ஏன்னா அந்தந்த பலனை அந்தந்த கிரகங்கள் வந்து அவங்களுக்கு அது கொடுத்தே தீரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நவகிரகங்களை வந்து பணிஞ்சு அதை வணங்குறதுக்கு, அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு அறிவு சார்ந்த விஷயம். ஓகே, இப்போ வந்து நம்ம கிரகங்களோட இது பேசிட்டோம் இல்லைங்களா? இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம பரிகாரங்கள் மூலியமாவோ இல்லை நவரத்னங்கள் அணியறது மூலியமாவோ அந்த தாக்கத்துலேருந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா?
இப்போ கிரகங்கள் பத்தி பேசிட்டோம். இப்போ கிரகங்கள் வந்து அதோட தன்மையை நடத்துறது அப்படிங்கிறது, இப்போ நல்ல விஷயம் நடக்குது இல்ல ஒரு அசுப காரியங்கள் நடக்குது அப்படிங்கும் போது எல்லா காலகட்டத்திலயுமே நடக்கிறது இல்லை, ஒரு சில காலகட்டத்துல தான் நடக்குது. இப்போ வந்து ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படிங்கும் போது தான் வந்து கிரகங்களோட குணங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? இப்போ தசாபுத்திகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ரோல் பிளே பண்ணுது இந்த கிரகங்களோட பலன்கள் கொடுக்கறதுல? உங்களுக்கு கிரகங்கள் வந்து பலன் கொடுக்கும்போது அந்த தசா காலங்களில் வந்து எந்த அளவுக்கு பலனை கொடுக்கறதுல வந்து கிரகங்கள் வந்து இயக்கிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம தான் வந்து மாடலேஷன் பண்ணி நம்மளே மாற்றிக்கிறோம். நாளுக்கும் கிரகங்கள் தான், நேரத்துக்கும் கிரகங்கள் தான், ஓரைக்கும் கிரகங்கள் தான், இப்படி எல்லா தசைக்கும் கிரகங்களுக்கு தான், புத்திக்கும் கிரகங்கள் தான். இப்போ ஒரு மனிதனை வந்து எல்லா வகையிலையும் கிரகங்களுடைய ஆப்சர்ஜனில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அதோடைய இயக்கமும் நம்ம உடம்புல தான் இருக்குது. அப்போ ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த கிரகத்துடைய வைப்ரேஷன் வந்து எப்படி உணர முடியும் அப்படிங்கிறதே பாயிண்ட்ஸாகவே தான் வருது. இப்போ இது ஒவ்வொரு கிரகமும் வந்து உணர்த்தும் நம்மளையே. இப்போ அந்த கிரகத்துடைய எனர்ஜி பவர் நம்ம உடம்புல போகும்போது அதோடைய நெகட்டிவான இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் ஆக்டிவேஷனை வந்து ஏற்படுத்தும். இப்போ புதனாக எடுத்துக்கிட்டுங்க, அந்த புதன்கிற கிரகம் வந்து நம்ம உடம்புல நரம்பு சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸை ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கும் நெகட்டிவாக இருக்கும்போது. அப்போ அது தசை காலம்னு சொல்கிறோம் இல்லைங்க. புதனுக்கு வந்து 17 வருஷம் புதன் தசை. இப்போ நீங்கள் புதனை தான் சொன்னீங்க, அந்த புதனுடைய தசையை தானே கேட்டீங்க. இப்போ நான் புதனை சொல்லும்போது புதனுக்கு வந்து 17 வருஷம் புதன் தசை. இந்த புதன் தசை யாருக்கு புதன் வந்து நல்லா இருந்தால் யோகம் கொடுக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லா பக்கம் வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ நீங்கள் புதன் வந்து நல்லா இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. இப்போ முக்கால்வாசி பேர், கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் புதனில் தான் இருப்பாங்க. புதன் தசை தான் நடக்கும் இல்லைங்களா? ஆனால் அந்த புதனு வந்து பாதி அசுபர் பாதி சுபர். புதன் கிரகம் ஃபுல் சுபர் கிடையாது. அப்போ புதனும் வந்து சாபத்துக்குரிய கிரகம் வருது. அப்போ அந்த புதனே வந்து சாபத்துடைய கிரகம் வரும்போது சனியோட சேரும். சனி, புதன், சூரியன், சந்திரன்லாம் சாபத்துக்குரிய. இப்போ இந்த தசை காலங்களில் வந்து இப்போ நான் சொல்கிறேன் பொதுவாக ஜென்ரலாக இந்த புதன் தசையில் வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஹைஃபையாக இருந்திருப்பாங்க? வாய்ப்பு கம்மி. எதனால சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கிரகங்கள் புதன் மட்டும் நல்லா இருந்து, புதன் தசை மட்டும் நல்லா இருந்து மட்டும் வராது. இந்த புதன் தசை 17 வருஷம் நடக்கும்போது மற்ற கிரகங்களுடைய புத்தி அது ஓடும் இல்லை. அப்போ அந்த புத்தி வந்து அவங்கள தடுக்கும், மைண்ட் செட்டை வந்து கான்செப்ட் பண்ண விடாது. அப்போ அந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கும்போது அப்போ அந்த எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதோ நம்ம போய் ஆக்டிவேஷன் பண்ணணும். அந்த தசா காலத்துக்குள்ளே வரக்கூடிய தசை புத்தியில் வந்து அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். இது வந்து அவங்களோட சுய ஜாதகத்தை வச்சு தான். ஆமாம், அவங்களுடைய சுய ஜாதகத்தை வைக்கும்போது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு என்ன மாதிரி புத்தி போகுதுன்னு. இப்போ அப் டு டேட்டு கரண்ட்டில் வந்து மாறும்போது எப்படி மாறுன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து நைட்டில் பிறந்திருக்கலாம், காலையில் பிறந்திருக்கலாம், நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா 10ஆம் தேதி பிறந்திருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய கால்குலேஷன் இருக்குது. அது வந்து நடைமுறை சாத்தியத்தில் வரும்போது எல்லாத்துக்குமே செட் ஆகாது. இப்போ நான் வந்து இப்போ அப் டு டேட்டு கரண்ட்டில் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது நான் செக் பண்ணுவேன். என்னுடைய கரண்ட் டேட்டில் வந்து என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன காமிக்குதோ அதான் நடைமுறையிலும் இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும்போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எண் கணிதத்துக்கு பிரகாரம் மாறுது ஒன்று. இப்படி வந்து ஒரு சில காம்பினேஷன் மாறும்போது எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லவே முடியாது. இப்போ நான் வந்து நேரடியாக இன்ஸ்ட்ருமெண்ட்டை செக் பண்ணி நீங்களே சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு தசைகளுடைய புத்தியை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அப்போ நான் எப்படி மாற்ற முடியும்? உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகங்களுடைய 9 கிரகங்களுடைய புத்தியை சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்கன்னா எந்த கிரகத்துடைய புத்தி உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ அந்த தெரிஞ்ச உடனே அந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா போதும். அப்போ அதுலேருந்து ரிலீஃபு. அப்படி இந்த புதனுடைய தசை காலங்கள் நடக்கும்போது நமக்கு மாற்றங்கள் வரல, இன்னைக்கு இது சூழ்நிலை மாறலை அப்படின்னா கிரகங்கள் மட்டும் காரணம் அல்ல, சாபத்தோடைய தொடர்பு இருக்கிறதுனால நமக்கு அந்த சாபத்தோடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ அடுத்தபடியாக வந்து இந்த நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? இப்போ நட்சத்திரத்தோட பலன்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கணும், கிரகங்கள் மூலியமாக தான் வந்து நட்சத்திரத்தோட பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் கிரகங்களே வீக்காக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பலன்களை வந்து எப்படி அனுபவிக்கிறது நம்ம? இப்போ நீங்கள் கேட்குறீங்க நட்சத்திரத்தை பிரகாரம் தான் ஆக்டிவேஷன் பண்ணணும். உங்களுக்கு ஆக்டிவேஷனே இல்லாகும் போது பலன் எப்படி வரும்? வராது. இப்போ நம்ம கோயிலுக்கு போய் நம்ம பேர் நட்சத்திரம் சொன்னால் தான் ஐயர் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. நம்ம சொல்லாமல் எப்படி அர்ச்சனை நடக்கும்? அப்போ நமக்கு நம்மளுடைய ஜாதகத்திலேயே பிறப்புலேயே பிளானெட்டு நெகட்டிவாக இருக்கும்போது நீங்கள் என்ன அர்ச்சனை பண்ணாலும் வேலையாகாது. அப்போ நம்ம இங்கே பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும்போது தான், அப்போ நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரேஷ் ஆகும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் அது எனர்ஜி பவர் தேவை, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வேறு. இப்போ எதுக்கு நமக்கு ஹோமம் வச்சு நமக்கு இது பண்ணுறாங்க? மந்திரங்கள் ஜெபிக்க பவர் கூடுது. அப்போ நம்ம அந்த இடத்துல லொக்கேஷனில் அந்த இடத்துல நம்ம அந்த இது ஹோமத்தில் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது இப்போ
இப்போ கணபதி ஹோமமாக இருக்கும், கும்பாபிஷேகமாக கலந்துக்கும் போது அந்த இடத்துல நம்மளுடைய வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தெய்வத்துடைய மந்திரங்கள் ஜெபிக்க. ஏன்னா தெய்வத்துக்கும் கிரகங்களுக்கும் ஒரே நட்சத்திரம் தான் வரும். நீங்கள் கிரகத்துக்கு எடுத்தீங்கன்னாலும் இப்போ பொதுவாக சொன்னால் இப்போ திருவாதிரை நட்சத்திரம்னு எடுத்தீங்கன்னா சிவனுடைய நட்சத்திரம், அதே கிரகத்தை எடுத்தீங்கன்னா ராகு. அப்போ சிவன் கழுத்தில் யார் இருக்கிறான்? சர்பம் இருக்கு. அப்போ கிரகங்களுக்கும் தெய்வங்களுக்கும் கண்டினியூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் அந்த நட்சத்திரத்துக்கு அந்த மந்திரங்கள் ஜெபிக்கும் போது பவர் ஆகுது. அப்போ அந்த கால வரையும் தான் அந்த பவர் செல்லுபடி ஆகும். அதுக்கு அடுத்தது அது செல்லுபடி ஆகுது. அது எப்பயும் தொடர்ந்து அதோடைய வைப்ரேஷன் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ இப்போ நம்ம உங்கள் நட்சத்திரத்தில் வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு வந்து என்ன பிளானட் தடையாக இருக்குதா, என்ன எதுனால அது தடையாக இருக்குது, இல்லை ஜாதகமே ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்குதான்னு பார்க்குறது. இப்போ ஜாதகம் ஆக்டிவேஷன் ஆனால் தான் உங்களுக்கு எல்லாமே ரேஸ் ஆகும். அப்போ அங்கே ஏதாவது கிரகங்களுடைய தடைகள் இருக்கும்போது நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் ஆகாது. அது அப்படியே பிளாக் ஆகிக்கிட்டே வர்றதுக்கு காரணம் அதுதாங்க. இப்போ வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில எல்லாமே வந்து லாஸஸ் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கிட்ட வர ஒரு புது விஷயத்தினால தான் வந்து லாஸ் சந்திக்கிறாங்களா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ்லயோ அவங்க ஏதாச்சும் ஒரு புது முயற்சியிலையோ வந்து லாஸை சந்திக்கிற நிலைமை வருது. இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து நான் புது வீடு வாங்கினதுனால தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் வந்து கரெக்டா இல்லை ஜாதக ரீதியாக அவங்க ஜாதக கட்டத்தில் தான் பிரச்சனை இருக்குமா? இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜாதகத்திலேயே அது இருக்குங்க. அவங்களுக்கு மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக் அந்த ஜாதகத்தோட எண்ணலைகள் வந்து கிரகங்கள் அலைகள் ஆட்டோமேட்டிக் அவங்கள ஊந்து சுத்தி ஆரம்பிச்சிடும். அவங்க அந்த வீடு வாங்கினதுனால தான் அந்த மாதிரி சூழ்நிலை ஆச்சுங்கிறது கொண்டு வந்துடும். அதோடைய என்ன சொல்றது, அதோடைய மன அழுத்தம், அந்த கிரகத்தோடைய மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வாங்கினவனே சந்தோஷப்படுறோம், வாங்கின முடிஞ்சு அடுத்து ஏதோ பிளான் தொழிலில் நம்ம இதாகும்போது நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோடைய அழுத்தம் அதிகமாக அவங்களுக்கு இதனாலங்கிறது தோண ஆரம்பிச்சிடும். அது அந்த பிளானட் வந்து அது ரேஸ் பவர் கொடுக்குது, அவங்களை அறியாமே கொடுக்குது. அப்போ தொழிலில் லாஸ் ஆகும்போது அவங்களுக்கு மைண்ட் செட் ஆகுது. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக நம்ம வந்து பார்க்கறது இல்லை. நம்ம பொதுவாக மட்டும் இப்போ நம்ம வீடு வாங்கிட்டா போதும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கிறோம். அப்போ அந்த நேரத்துக்கு மட்டும் அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுபோல் நம்ம வீடு வாங்கினால்தான் இந்த மாதிரி வந்துருதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். இது அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு வாங்கினாலும் அந்த வீட்டில் போய் குடியிருக்கிறனாலும் நமக்கு ஜென்ரலாக வந்து நமக்கு சாபங்கள் இல்லாமல் இருக்கும்போது கடன்கள் தீந்துடும். கிரகங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கும், வாங்கிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சாபம் இருக்கனால கடனும் நோய் உருவாயிடும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் மெடிக்கல் இப்போ நம்ம உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் படுக்கிறோம். நம்ம உயிரை காப்பாற்றணும்னு ரொம்ப விருப்பப்படுவோம், வரமாட்டோமா? அப்போ நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க, என்னை உயிரை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அவங்க பல முயற்சிகள் பண்ணுறாங்க, பல முயற்சிகள் பண்ணி காப்பாற்றுறாங்க. இதுதான் ஜென்ரலாக நடக்குது. அப்போ நம்ம வந்து காசை பார்க்க முடியாது, நம்ம உயிரை தான் பார்க்கணும். அப்போ உயிர் வந்து விலை மதிப்பில்லாத ஒரு சொத்துங்கிறது தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குடைய யோகமும் அப்படித்தான், ஒவ்வொரு கிரகத்துடைய பவரும் அப்படித்தான். அந்த அளவுக்கு அதோடைய வேகத்தை கொடுக்கும். இதில் நம்ம அடிப்படை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்லை நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடியோ, இல்லை நம்ம ஒரு உத்தியோகத்துக்கு வரதுக்கு முன்னாடியோ, இல்லை நம்ம வளர்ச்சியில் ஒரு முன்னாடி மேலே வரணுங்கிறதுக்கு முன்னாடியோ அடிப்படையாக நமக்கு கிரகங்கள் பாதிப்பு இல்லாமல் சாபங்கள் இல்லாமல் இருந்தால் அவங்க ஜென்ரலாக வளர்ச்சி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரம் டவுன் ஆனால் ஒரு நேரம் வந்துடுவாங்க. இதில் ஏதோ ஒரு குறுக்கீடு வரும்போது அவங்க டவுன் ஆயிடுறாங்க. அப்போ வந்து ஒன்று அப்பா சைடு வந்து சாபங்கள் இருக்கலாம், இல்லை அம்மா சைடு சாபங்கள் இருக்கலாம். இது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்கள பிளாக் பண்ணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ சாபங்கள் நிவர்த்திகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வழிபாடுகள் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்குண்டான மெட்டீரியல் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த மெட்டீரியலை வச்சு தான் ஆஃப் பண்ண முடியும். மெட்டீரியல் வைக்காமல் எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை. நான் தான் சொல்கிறேங்களா, நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா கிரகங்கள்னால் நடக்கக்கூடிய புத்தினால தடையாக இருந்தால் நேரடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. இப்போ உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்குது, நேராக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு முறையாக நீங்கள் அந்த சர்க்கிளில் வந்து ஒரு நைட்டு தங்கிட்டு நீங்கள் வாங்க, ஆக்டிவேஷன் ஆயிரும். அதே வந்து செவ்வாயே உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது, பிறக்கும் போது செவ்வாய் இருக்குன்னா உங்களுக்கு இடத்தாலேயோ வீடு கட்டினாலேயோ ஒரு தொடர்ந்து அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த கிரகத்தோடைய தாக்கம் இருக்குது இல்லைங்களா, நெகட்டிவாக பிறக்கும் போதுலேருந்தே இருக்குது. அப்போ அந்த புத்தி காலம் வரும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படி அந்த புத்தி காலம் வரும்போது அதிகமாக இருக்கும்போது அவங்க ரொம்ப மனம் உடைஞ்சிடுறாங்க. அப்போ நம்ம அடிப்படையாக விட்டுடுறோம். ஒன்று அந்த தசா காலங்கள் இருக்கும். அப்போ அந்த தசா காலங்கள் நமக்கு பாசிட்டிவ் இல்லாமல் இருக்கு. எதுக்காக பாசிட்டிவ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா பிறக்கும் போது இந்த கிரகத்துடைய நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு ரேஸ் பவர் ஜாதகத்திலையும் நம்ம உடம்புலையும் வந்துடுது. அப்போ அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாத சூழ்நிலைக்கு இது ஆஃப் பண்ணிடுது. அப்போ நம்ம அடிப்படையாக என்ன பார்த்துக்கணும், நம்ம இப்போ
இப்போ கரண்ட் டேட்டில் வந்து நம்ம கிரகங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இது இல்லாமல் பார்த்துட்டு நம்ம ஜென்ரலாக நம்ம கோயில்கள் வழிபாடு பண்ணும்போது அவங்க பாதிப்புல இருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இது வந்து ஜென்ரல், அவங்க வேற எதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. இதை பார்க்கறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கிரகங்களுடைய பெயர்ச்சி மட்டும் பார்த்துட்டு ஜாதகத்துக்கு மட்டும் பார்த்துட்டு விட்டுடுறாங்க. இதுதான் உண்மை. ஓகே, ரொம்ப சிறப்பு சார். ரொம்ப சிறப்பாக வந்து கிரகங்களோட பிரச்சனைகள், இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ரொம்ப அழகா இந்த பதிவுல வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம். கண்டிப்பாக. நன்றி. நன்றி.